நாம் 4400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். இந்த திட்டங்கள் இணைப்பு திறனை மாற்றியமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சந்தைகளை சென்றடைய விவசாயிகளுக்கு மேம்பட்ட சாலைகள், சுற்றுலா பயணிகளும் புனித யாத்திரை மேற்கொள்வோருக்கும் சுலபமான பயணம், வர்த்தகத்துக்கு உகந்த வேகமான போக்குவரத்து, அந்த வகையில் உயர்தர கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பது மக்களுக்கு அதிகார பங்களிப்பை அமைத்து தருவது என்று பொருள். Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for two major national highway projects. First, the four-laning of the Marakkanam-Puducherry sanction, with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the four-laning of the Paramakudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameshwaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை வலைப்பின்னலில் மகத்தான முதலீடுகளை செய்து வந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவிலே நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதிலே நான் பேருவகை அடைகின்றேன். முதலாவதாக மரக்காணம் புதுச்சேரி பிரிவிலே 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 4 வழிச்சாலை திட்டம். இது தமிழ்நாடு புதுச்சேரியின் கரைப்பகுதியின் சுற்றுலாத்துறை, வர்த்தகம், பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக பரமக்குடி ராமநாதபுரம் பாதையை 4 வழி பாதையாக மாற்றுதல். இந்த திட்டத்தில் நாங்கள் 1800 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கின்றோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களை சென்றடைவதை கணிசமாக இது மேம்படுத்துகின்றது. மேலும் இதனால் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சுலபத்தன்மை அளிப்பதோடு வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களின் போக்குவரத்தையும் இது மேம்படுத்தும். Friends, over the last decade, Indian Railways has undergone a historic transformation. It is emerging as a modern, efficient and people-centric transport system. This transformation is particularly visible in Tamil Nadu. The railway budget allocation for Tamil Nadu has increased nearly 9-fold since our government came in. During 2009 to 2014, the average yearly railway allocation was 880 crore rupees. 880 crore rupees. In 2026-27, the allocation has increased to 7,600 crore rupees.
In Tamil Nadu, more than 1,300 kilometers of new tracks have been laid. 97% electrification has been achieved. Hundreds of flyovers and underpasses have improved the safety and efficiency. Last year, I had the privilege of inaugurating the new Pamban Bridge in Tamil Nadu. It is India's first vertical lift sea bridge, a symbol of engineering excellence. This bridge in itself has become a major tourist attraction in Tamil Nadu. நண்பர்களே, கடந்த பத்தாண்டிலே இந்திய ரயில்வே துறை சரித்திரபூர்வமான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. இது நவீன, திறன்மிகு, மக்கள் சார்ந்த போக்குவரத்து முறையாக உருமாறி இருக்கின்றது. இந்த மாற்றம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நன்றாக புலப்படுகின்றது. ரயில்வே வரவு செலவு திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. 2009 முதல் 2014 ஆண்டுகள் வரையிலான வருடாந்திர ரயில்வே நிதி ஒதுக்கீடு வெறும் 880 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. 2026-27 ஆண்டிலே இது 7600 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய ரயில் தடங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 97% மின்மயமாக்கல் எட்டப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் வகையிலே நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப் பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டிலே புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அருமை சொந்தங்களே, இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் என்ற வகையிலே பொறியியல் சிறப்புத்தன்மைக்கு இது ஒரு அடையாளமாகும். இந்த பாலம் மட்டுமே கூட தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்க்கும் விஷயமாக இருக்கின்றது. Friends, right now 9 Vande Bharat trains and 9 Amrit Bharat trains are benefiting the people of Tamil Nadu. The coaches of such high-speed trains are being manufactured at the Integral Coach Factory in Chennai. It is a matter of pride that our vision of Make in India is boosting self-reliance and creating jobs for our youth. Under the Amrit Bharat Station Scheme, 77 railway stations are being modernized. This station blend comfort, accessibility, and local identity. Today, we are inaugurating 8 redeveloped stations across Tamil Nadu. The dedication of the Chennai Beach, Chennai Egmore 4th line will benefit thousands of daily commuters in Chennai. I am also pleased to inaugurate Akashvani's new FM relay transmitters in Kumbakonam, Yerkad, and Vellore. These radio stations will be dedicated to your service from today. நண்பர்களே,
இப்போது 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ரித் பாரத் ரயில்களும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றன. இத்தகைய அதிவிரைவு ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளை சென்னையில் இருக்கும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை தயாரிக்கின்றது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் பற்றிய நம்முடைய தொலைநோக்கு தற்சார்பினை ஊக்கப்படுத்தி நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விஷயம். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின்படி 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையங்கள் சௌகரியம், அணுகல் தன்மை மற்றும் உள்ளூர் அடையாளத்தை இசைவாய் ஒன்றிணைக்கின்றன. இன்று தமிழ்நாடெங்கிலும் நாம் 8 புனரமைக்கப்பட்ட நிலையங்களை தொடக்கி வைத்திருக்கின்றோம். சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் 4வது தடம் காரணமாக சென்னையின் தினசரி பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு இது ஆதரவாக இருக்கும். கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களிலே ஆகாசவாணியின் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்களை தொடக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வானொலி அஞ்சல் நிலையங்கள் இன்று முதல் உங்கள் சேவையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. Friends, infrastructure funding to Tamil Nadu has now tripled compared to the previous decade, and the budget of 2026 continues the trend with a strong focus on Tamil Nadu. In this budget, we have proposed Bengaluru, Chennai and Chennai, Hyderabad bullet train corridors. They will revolutionize the economy of this whole region. The budget positions Tamil Nadu as part of the rare earth corridors. Rare earth corridors will promote advanced manufacturing, research and technology development. நண்பர்களே, தமிழ்நாட்டிற்கு உள்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்புநோக்குகையிலே 3 மடங்காகி இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தமிழ்நாட்டின் மீது தனது பலமான கவனத்தை செலுத்துவதன் வாயிலாக இந்த போக்கினை தொடர்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே பெங்களூரு, சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத்துக்கான புல்லட் ரயில் காரிடார் இடைவழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இவை இந்த பகுதியின் பொருளாதாரம் முழுவதையுமே புரட்சிகரமானதாக ஆக்கும். அரிய வகை கனிம வளம் கொண்ட இடைவழிகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினை இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை நிலைநிறுத்துகின்றது. அரிய வகை கனிம வள இடைவழிகள் உயர்தர தயாரிப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மேம்படுத்துகின்றன. Friends, Tamil Nadu has a rich history and heritage. Historic sites such as Adi Chanallur will be developed into global heritage destinations. Eco-tourism initiatives around Lake Pulicat and Podigai Malai will create new job opportunities while preserving natural ecosystems. Across the nation, around 200 industrial clusters will be identified and supported to boost manufacturing. We all know that Tamil Nadu is home to many industries, and therefore this scheme will benefit the youth here.
நண்பர்களே, தமிழ்நாடு வளமான வரலாறு மற்றும் மரபுக்கு சொந்தமான மாநிலம். ஆதிச்சநல்லூர் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உலகளாவிய மரபுசார் இடங்களாக மேம்படுத்தப்படும். புலிக்காட் ஏரி, பொதிகை மலை போன்ற இடங்களைச் சுற்றி சுற்றுச்சூழல் சுற்றுலா முன்னெடுப்புகள் புதிய வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். அதே வேளையிலே இயற்கையான சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் உதவும். தேசமெங்கிலும் சுமார் 200 தொழில்துறை தொகுப்புகள் இனம் காணப்பட்டு தயாரிப்பினை ஊக்கப்படுத்தும் வகையிலே ஆதரிக்கப்படும். தமிழ்நாட்டிலே பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆகையால் இந்த திட்டம் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு பேருதவியாக இருக்கும். Friends, every Indian is inspired to build a developed nation by 2047. Tamil Nadu will play a decisive role in shaping the nation's destiny. Our collective goal is a developed Tamil Nadu for developed India. The Centre remains fully committed to enabling inclusive development and the state's progress. Nandri. நண்பர்களே, 2047ஆம் ஆண்டிற்குள்ளாக வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வினால் ஒவ்வொரு இந்தியரும் உந்தப்பட்டிருக்கின்றார்கள். தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தமிழ்நாடு தனது தீர்மானமான பங்கினை கண்டிப்பாக ஆற்றும். நம் அனைவரின் ஒட்டுமொத்த இலக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க, நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அமைத்தளிப்பதிலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றது. நன்றி. And the state's progress. Nandri. நண்பர்களே, 2047ஆம் ஆண்டிற்குள்ளாக வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வினால் ஒவ்வொரு இந்தியரும் உந்தப்பட்டிருக்கின்றார்கள். தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தமிழ்நாடு தனது தீர்மானமான பங்கினை கண்டிப்பாக ஆற்றும். நம் அனைவரின் ஒட்டுமொத்த இலக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க, நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அமைத்தளிப்பதிலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றது. And the state's progress. Sri R.N. Ravi, L. Murugan, Edapadi K. Palaniswamy, Nayanar Nagendran, E.V. Velu, and my dear brothers and sisters of Tamil Nadu. Vanakkam. I feel honored to be in the sacred and historic city of Madurai. I bow to Meenakshi Amman and Bhagavan Sundareshwar. Today's event marks a proud chapter in Tamil Nadu's development journey. We have laid foundation stones, inaugurated and dedicated to the nation projects worth over 4,400 crore rupees. These projects will transform connectivity, boost the economy,
create jobs, and transform lakhs of people's lives. Better roads for farmers to reach markets, easier travel for pilgrims and tourists, faster transport for businesses. Building high-quality infrastructure is about empowering people. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே வணக்கம். புனித மதுரை மாநகரான இந்த பழமையான நகரிலே வருவதை நான் பெரும் கௌரவமாக உணர்கின்றேன். மீனாட்சி அம்மைக்கும் ஐயன் சுந்தரேஸ்வரனுக்கும் நான் தலை வணங்குகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் பெருமிதமான அத்தியாயம் இன்று. நாம் 4400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். இந்த திட்டங்கள் இணைப்பு திறனை மாற்றியமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சந்தைகளை சென்றடைய விவசாயிகளுக்கு மேம்பட்ட சாலைகள், சுற்றுலா பயணிகளும் புனித யாத்திரை மேற்கொள்வோருக்கும் சுலபமான பயணம், வர்த்தகத்துக்கு உகந்த வேகமான போக்குவரத்து, அந்த வகையில் உயர்தர கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பது மக்களுக்கு அதிகார பங்களிப்பை அமைத்து தருவது என்று பொருள்.